ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி இது என்ன தெரியுங்களா? மெதுவடை. இன்றைக்கி இந்த மெதுவடையை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தயிர் வடை செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 4 வடை எடுத்திருக்கேன். இது இந்த தயிர் வடை செய்கிறதுக்கு. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். பொடியாக நறுக்குனா 1 வெங்காயம், பொடியாக நறுக்குனா 2 கேரட்டு, 1 மாதுளப்பழம். இது நம்ம தயிர் வடை செய்கிறதா இருந்தால் மிக்சரோ இல்லை காராமூதியோ போடுவாங்க. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். அதை நான் பொரித்து வச்சுருக்கேன் 1 கிண்ணம் அளவு. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தயிர் நான் கட்டியாக காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எடுத்துப்போம். பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் உளுந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூனு. கொஞ்சம் கடுகு உளுந்து நிறைய இருக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குன இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்ச உடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே வதங்கும். இதிலே பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி, சுடு தண்ணி வச்சிடலாம். இது நல்லா சுடு தண்ணி கொஞ்ச நேரம் சூடு ஏறட்டும். தண்ணி ஒரு மிதமான அது பாருங்க, அந்த அனல் வர அளவுக்கு சூடு ஏறினா போதும். ரொம்ப கொதிக்க இருக்க வேண்டாம். இது இந்த வடை ஊறுறதுக்காக தான். இப்போ நம்ம இந்த பொரிச்ச வடையை நான் வடை சுடுறதெல்லாம் காட்டல, ரொம்ப டக்குன்னு பார்க்குற மாதிரி. இப்போ நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் செய்வீங்க, வடை இருக்கும், அப்போ நீங்கள் டக்குன்னு இது செய்யலாம். அதுக்காக தான் சிம்பிளாக ஷார்ட்டான முறையில் நான் இன்றைக்கி செய்து காட்டுறேன். மெதுவடை எப்படி செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இதை சுடு தண்ணியில். இதில் இருக்கிற ஆயிலெலாம் அந்த தண்ணியில் வந்துடும். ஊறின பிறகு எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, ஊறிடுச்சுங்க. இப்போ இதில் இந்த வடையில் இருந்த எண்ணெயெல்லாம் இந்த தண்ணியில் வந்துருச்சு. இப்போ நல்லா இதை தண்ணி வடிகட்டி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இது இந்த தயிர் மேலே ஊற்றும்போது நம்மளுக்கு நல்லா உள்ளே சாஃப்டாகவும் மேலே இதுவாகவும் இருக்குங்க. இந்த வெஜிடபிள்லாம் போடுறோம் இல்லைங்களா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஊறின வடையை இப்படி ஒரு பிளேட்டில் அடிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மாதுளப்பழம், ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸு. இப்போ இதில் தயிர் ஊற்றலாம். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா பொதன்னு ஆகிடும். இதில் தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட்டாச்சுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஜாரில் இன்னொரு 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவோம். மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த தயிர் அடித்த தயிரை உப்பு போட்டு அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு மறுபடியும் கேரட் போட்டுடணும். கொஞ்சமாக மாதுளப்பழம், கொத்தமல்லி, வெங்காயம், கார்ன்ஃப்ளேக்ஸ். இது உள்ளே ஊறி இருக்கும், மேலே முறுமுறுப்பாக இருக்கும். அவ்வளோதான்.
அவ்வளோதாங்க. சமீப காலத்தில் ஒரு ஹோட்டலில், ரொம்ப ரிச்சான ஹோட்டலில் இந்த டிஷ்ஷு நான் பார்த்தேன் நான். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மக்களுக்கு நம்மளுக்கு செஞ்சு காட்டணும் இதையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்காக நான் இந்த டிஷ்ஷு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.